Dear students, இந்த வீடியோவில் புஷ் பேரிங் 2D டிராஃப்டிங் பார்ப்போம் யூஸிங் AutoCAD. ஸோ AutoCAD ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கோங்க. டெசிமல் அண்ட் ப்ரிசிஷனில் வந்துட்டு 0.00 வச்சுட்டு யூனிட் மில்லிமீட்டரில் இருக்குங்கிறத இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் எப்போயும் வந்துட்டு நம்ம A3 ஷீட்டுடைய சைஸ் லோயர் லிமிட் 0,0 அப்பர் லிமிட் 420,297 செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜூம் அடித்து என்ட்ரு கொடுத்துட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆரிஜின் வந்துட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆரிஜினுக்கு மேலே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ F8 ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆர்த்தோ ஆன் ஆயிரும், ஸ்ட்ரைட் லைன் மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த ஹரிசாண்டல் லைன் வந்துட்டு F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் 230 mm ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் அப்பர் டைரெக்ஷனில் 25 mm. அதுக்கப்புறம் இன்னர் சைடில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 68 mm. இதுக்கப்புறம் நம்ம லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டைரெக்ஷன் லெஃப்ட் சைட்லேயும் அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு சைடில் வரைஞ்சிட்டு மிரர் கூட பண்ணிக்கலாம். பட் இதில் காம்ப்ளெக்ஸான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாதனால நான் 2 சைடுமே வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதனால் ஒன்றும் டைம் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஸோ இப்போ பேரல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டம் லைன்லேருந்து மேலே ஒரு 60 mm பேரல் லைனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி லைன் கமாண்டை சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் லைன் நம்ம ட்ரா பண்ணோம். இந்த ப்ரொஃபைலுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 107. ஸோ இப்போ இந்த 2 லைனும் இப்போ நான் புதுசாக வரைஞ்சிருக்கக்கூடிய 2 லைனும் வந்துட்டு சென்டர் லைனாக மாற்றிக்கணும். அந்த ஹரிசாண்டல் லைனும் அந்த வெர்டிக்கல் லைனையும் இப்போ நான் லாஸ்ட்டாக வரைஞ்சது 2 சென்டர் லைனாக மாற்றிக்கணும். ஸோ அதுக்கு லைன் டைப்பில் போயிட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணும்போது சென்ட்ரல் லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், அதே சமயத்தில் ஹிடன் லைனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நமக்கு வந்தீங்க லோட் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஓகே கொடுத்துட்டு ஸோ அந்த 2 லைனையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த லைன் டைப்பை போயிட்டு மேலே சென்டர்னு செலக்ட் பண்ணிங்க. சென்டர் லைனை மாறிடும். சப்போஸ் நீங்கள் அது சேஞ்ச் பண்ணியும் சென்ட்ரல் லைன் மாதிரி தெரியலன்னா லிமிட் டு ஸ்கேல் ஃபேக்டரில் LTSயில் போயிட்டு அங்கே வேல்யூ 1 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் லைனோட இது வந்து தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ஃபார் அ ரேடியஸ் ஆஃப் 47 mm. ஸோ அந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு லைன் கமாண்ட் மூலிமா அந்த பாட்டம் பாயிண்ட்லேருந்து அந்த சர்க்கிளோடைய மிட் பாயிண்ட் டச் பண்ணுற வரைக்கும் ஒரு லைனு, அதே மாதிரி ரைட் சைட்லேயும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரிம் கமாண்டை பயன்படுத்திட்டு TRIM டபுள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நமக்கு அந்த அன்வான்ட் சர்க்கிள் லோயர் ப்ரொஃபைல் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதுக்கப்புறம் திரும்பியும் சென்டர் ரேடியஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதே இன்டர்செக்ஷன் பாயிண்ட் சென்டர் பாயிண்டில் வந்துட்டு ஒரு 33 mm ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள், இதுக்குள்ளே வந்து புஷ்ஷை ஷீட் ஆகும். ஸோ அதுக்கு ட்ரா பண்ணிவிட்டு பேரல் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டமில் இருந்து மேலே ஒரு 3 mmக்கு ஒரு அண்டர் கட் வரும், அதனால் 3 mm கூட்டம். அதே பேரல் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு 16 mm என்ன டைரெக்ஷன், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடு 2 சைடையும் வரும். அதே கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம 16 mm போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரிம் ஆப்ஷனில் போயிட்டு நமக்கு தேவைப்படாத அந்த லைன்ஸை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிம் அடித்து டபுள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேண்டாத லைன் மேலே வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிக்கும். ஸோ 3 mmக்கு ஒரு அண்டர் கட் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடையும் ரைட் சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லாட் வரும் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 26 mm. ஸோ அந்த 2 ஸ்லாட்டை நம்ம பேரல் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்லாட்டும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 80 mm, ரைட் சைடில் 80 mm. அது சென்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் பாயிண்ட்லேருந்து அது ரெண்டும் 80 mm லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் தள்ளி இருக்கும் ஸ்லாட்டுடைய சென்டர் லைனு. இப்போ அந்த சென்டர் லைனையே நம்ம பேரல் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு
லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 13 mm நம்ம பேரல் யூஸ் பண்ணி ட்ராய்ட் பண்ண அந்த ஸ்லாட் கிடச்சிடும். ஸோ நமக்கு அன்வான்ட் போர்ஷனில் ஃபஸ்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாங்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட்டோடைய சென்டர் பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு இதுக்கப்புறம் பேரல் கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த சென்டர் லைனோட லெஃப்ட் சைடில் 13 ரைட் சைடில் 13 டோட்டலாக 26 mm அந்த ஸ்லாட் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ அந்த லைன் கமெண்டை சூஸ் பண்ணிவிட்டு பேரல் கமெண்ட் யூஸ் லெஃப்ட் சைடு 13 ரைட் சைடில் 13 இதே மாதிரி 2 சைட்லேயும் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேரல் பண்ணுறது சென்ட்ரல் லைனாக தான் இருக்குது. உங்களுக்கு அது கட் ஆனதுனால அது சென்ட்ரல் லைன் மாதிரி தெரியல. ஸோ அதனால் நீங்கள் 2 லைனும் பேரல் பண்ணதுக்கப்புறம் அந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி லைன் டைப்பை வந்துட்டு பை லேயராக மாற்றிக்கணும். லைன் டைப் 4ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சென்டராக இருக்குது அதை பை லேயராக மாற்றிக்கோங்க. ரைட் கமாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டு ட்ரிம் ஆப்ஷனில் போய்ட்டு நமக்கு டபுள் என்டர் பண்ணிவிட்டு டபுள் என்டர் கொடுத்து அன்வான்ட் போர்ஷனில் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டாப் சைடில் உங்களுக்கு ஒரு ஆயில் ஹோல் வரையணும். அந்த ஆயில் ஹோல் வரைகிறதுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அந்த டாப் சர்ஃபேஸ் அந்த எந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் ஹோல் வரையணுமோ அதை நல்லா ஜூம் பண்ணிவிட்டு பேரல் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மேலே சென்ட்ரல் லைன்லேருந்து 47 mm எக்ஸாக்டாக அங்கே லைன் வரணும். அதோடய டிஸ்டன்ஸ் தெரியறதுனால சென்ட்ரல் லைன் ஹரிசாண்டல் லைனை ஃபஸ்ட்டு 47 mm மேலே தள்ளி வச்சுருக்கேன் பேரல் பண்ணி. இப்போ வெர்டிக்கல் சென்ட்ரல் லைனை பேரல் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து 3 mm ஒரு டேப்பர் லைன் வரும். அதனால் ஒரு 3 mm அந்த பேரல் கமெண்ட் யூஸ் பண்ணி இந்த ஹரிசாண்டல் லைனை 3 mm இறக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சென்ட்ரல் லைன்லேருந்து பை லேயராக மாற்றிக்கிறேன். இந்த டேப்பரோடைய ஆங்கிள் வந்து 45 டிகிரி, டெப்த்து வந்து 3 mm. அதனால தான் மேலே லைன் ட்ரா பண்ணதுலேருந்து 3 mm கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஸோ திரும்பியும் பேரல் கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து லெஃப்ட் சைடு 2.5 mm அதே மாதிரி சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணி ரைட் சைடில் வச்சு 2.5 mm. ரைட். ஸோ இப்போ அந்த ஆயில் ஹோல் வந்து அந்த ரிங்குடைய அந்த பாடியுடைய இதில் மட்டும்தான் வரணும். அதனால் ரிமைனிங் எக்ஸ்டெண்டாக இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் அன்வான்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். லைக் தட். அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு நம்ம 45 டிகிரிக்கு அந்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அது சென்ட்ரல் லைன்லேருந்து தான் பேரல் பண்ணதுனால அதெல்லாம் சென்ட்ரல் லைனாகவும் இருக்கும். அதனால் அதை பை லேயராக மாற்றிட்டு இப்போது அந்த வெர்டிக்கல் லைனும் லோயர் ஹரிசாண்டல் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து இன்க்ளைண்டாக நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. லைனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த வெர்டிக்கல் லைனும் லோயர் ஹரிசாண்டல் லைனும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஒரு இன்க்ளைன் லைன் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டு வச்சு வெளியே நல்லா எடுத்திங்கன்னா அந்த இன்க்ளைன் லைன் வரும். டிஸ்டன்ஸ் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். டேப் கொடுத்திங்கன்னா ஆங்கிள் பக்கத்துலேயே வருது பாருங்கள். டேம்பை கிளிக் பண்ணிவிட்டு அதை 45 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கட் பண்ணி திரும்பி ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதே தான் லெஃப்ட் சைட்லேயும் பண்ணிக்கிறீங்க. ஒரு இன்க்ளைன் வெளியே போகிற அளவுக்கு இழுத்து விட்டு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை. டேப் கொடுத்து அங்கேருந்து 135 டிகிரி. ஸோ இது ஆல்ரெடி 90 + ஒரு 45 135 டிகிரி கொடுத்துட்றேன். இப்போது அந்த கர்வுக்கு வெளியே வரக்கூடிய இன்க்ளைன் லைனை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி இந்த கர்வுக்கு வெளியே வரக்கூடிய இன்க்ளைன் லைனை ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரிம் அடித்து டபுள் என்டர் பண்ணிவிட்டு அந்த லைன் மேலே வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டும் போர்ஷன் மட்டும் ரிமூவ் ஆகும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத அந்த ஹரிசாண்டல் லைன் ரெஃபரன்ஸ்க்காக போடுறது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்டென்ஷன் லைனையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் லைன் அதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரல் லைன் வந்து கர்வ் கொஞ்சம் வெளியே நீட்டிகிட்ருக்கும், அதையும் நல்லா ஜூம் பண்ணி வெளியே நீட்டிட்டு இருக்கிற போர்ஷன் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் அன்வான்ட் போர்ஷன்ஸ்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த லைனையும் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு காமன் சென்ட்ரல் லைன் போட்டுக்கலாம். பாட்டம்லேருந்து டாப் ஆஃப் தி
ப்ரொஃபைலுக்கு ஒரு காமன் சென்டர் லைன் போட்டு அது சென்டர் லைனாக மாற்றிக்கிறேன். ரைட். ஸோ ப்ரொஃபைல் வந்துட்டு அந்த புஷ்பின் பேரிங்கோட பாடி வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ புஷ் வரைகிறேன். 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அவுட்டர் சர்க்கிள் வந்துட்டு 66, அதாவது 33 ரேடியஸ்க்கும், இன்னர் சர்க்கிள் வந்து 25 ரேடியஸ்க்கும் 50 mm டையாக்கும் வரைச்சிக்கணும். ஸோ 2 சர்க்கிள். இப்போ இந்த 2 சர்க்கிள் தான் அந்த புஷ்ஷை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த புஷ்ஷோட ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வரைகிறோம். அங்கே வரைஞ்சிருக்கிறது அந்த புஷ் பேரிங் பாடியோட ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போது நமக்கு அங்கே குவாட்ரண்ட் காட்டல அப்படின்னா கீழே ஓ ஸ்னாப்பை கிளிக் பண்ணி சர்க்கிளோடைய குவாட்ரண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா குவாட்ரண்ட் காட்டும். ஸோ அந்த குவாட்ரண்ட்லேருந்து நம்ம சென்டர் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். எதுக்காக இந்த சென்டர் லைன்னா மேலே ஆயில் ஹோல் வரையணும் சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்டில். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணி பேரல் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடில் 2.5க்கும் ரைட் சைடில் 2.5க்கும். அந்த பாடியில் வரைஞ்ச ஆயில் ஹோலுக்கு நேராக இது வரணும். ஸோ அதனால் அதனுடைய சென்டர் பாயிண்ட்லேயும் இதுவும் இருக்கும். ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஆயில் ஹோல் அந்த ரிங்கில் மட்டும்தான் இருக்கும், லோயர் ப்ரொஃபைலில் வராது, மேலே மட்டும்தான் வரும். அது போக ரிமைனிங் இருக்கிறது அன்வான்ட் போர்ஷனில் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சென்டர் லைனை வந்து சென்டராக ட்ரா பண்ண லைனை வந்து சென்டர் லைனாக மாற்றிக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் சென்டர் லைன் போட்டுக்கோங்க. ரைட். ஸோ இப்போது நம்ம போயிட்டு ஹேட்ச் பண்ணிக்கலாம். கரெக்டான ப்ரொஃபைல்லாம் தெரியறதுனால ஹேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேட்சில் யூசர் டிஃபைன் ஹேட்ச் கிளிக் பண்ணிவிட்டு யூசர் டிஃபைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூசர் டிஃபைன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் மாற்றோன்னா ஆங்கிளை மட்டும் 45 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸ் 3 mm கொடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் 3 mm கொடுத்துட்டு ஆங்கிள் 45 டிகிரி 45 டிகிரி செட் பண்ணிவிட்டு அந்த க்ளோஸ் ப்ரொஃபைல் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேட்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் கரெக்டான செக்ஷன்ஸு. இப்போ புஷ்ஷுக்கு அதே மாதிரி ஹேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹேட்சோடைய டைரக்ஷன் ஆங்கிளை வந்து 135 மட்டும் மாற்றிக்கிறேன். மற்ற எந்த சேஞ்சஸ் பண்ணல. ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹேட்ச் ஆகிற மாதிரி 2 டிஃப்ரெண்ட் பார்ட்டு. அதனால் 2 பார்ட்டுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஹேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ அந்த ஸ்லாண்டோடைய டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா 2 எகெயின்ஸ்டாக இருக்கும். இது 135 சூஸ் பண்ணதுனால. இப்போ மூவ் கமாண்டை டைப் பண்ணிவிட்டு அந்த புஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த பாடியோடைய சென்டர் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அது போய் எங்கே ப்ளேஸ் ஆகிரும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும்னா மூவ் கமாண்ட் அடித்து என்டர் அடிச்சுட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ எந்த பாயிண்ட் வச்சு நம்ம மூவ் பண்ணணுமோ அந்த பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எந்த பாயிண்ட்டில் சீட் பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டில் வச்சு நம்ம சீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டைமென்ஷன் மாற்றுறேன். டிம் ஸ்டைல் யூஸ் பண்ணிவிட்டு போய் டெக்ஸ்டோடைய சைஸு டிம் ஸ்டைல் என்டர் பண்ணி மாடிஃபை கொடுத்து டெக்ஸ்டோட சைஸு விசிபிளாக தெரிகிற அளவுக்கு மாற்றிக்கிறேன். ஆரோவோடைய சைஸும் விசிபிளாக தெரிகிற அளவுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு டெக்ஸ்ட் ஹைட்டு 3, அப்புறம் யூனிட்ஸ் வந்துட்டு 00, ப்ரிஷன் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வர மாதிரி வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு இப்போ நமக்கு வேணுங்கிற டைமென்ஷன்ஸ் அந்த டைமென்ஷன் டூல் இருக்குது அதில் கிளிக் பண்ணி நம்ம 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா நமக்கு வேணுங்கிற டைமென்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸையும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமென்ஷனோட கலரை வந்து நீங்கள் ஒரு லைட் கலராக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டைமென்ஷன் லைன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஆப்ஷன் காட்டும். அதை லைட் கலராக சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அது மேண்டேட்ரி இல்லை, வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற டைமென்ஷன் எல்லாத்தையும் அந்த 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி மைன்யூட்டான டைமென்ஷன் தான் நல்லா ஜூம் பண்ணி அதுக்கப்புறம் 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 3mm மார்க் பண்ணும்போது நல்லா ஜூம் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும். ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த மவுஸ் பட்டனை அந்த பாயிண்ட் மேலே வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே ஜூம் அவுட் ஜூம் இன் ஆகும். ஸோ ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய சர்க்கிளுடைய ரேடியஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். ஸோ இந்த 2D டிராஃப்டிங்கில் டைமென்ஷனிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுடைய ஸ்ப்ளிட்டப்பில் டைமென்ஷனிங் 2D டிராஃப்டிங் வித் டைமென்ஷனிங்க்கு தான் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டாயம் டைமென்ஷன் நீட்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த ஆயில் ஹோலுடைய டயா வந்து 5mm செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இன்க்ளைன் ஆங்கிள், அந்த ஆயில் ஹோலுடைய டேப்பர் ஆங்கிள் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஸோ இந்த டேப்பர் லைனு நல்லா ஜூம் பண்ணி இந்த டேப்பர் லைனும் செலக்ட் பண்ணி அதுக்கு 2 நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்துடும். ஸோ அந்த ஆங்கிள் 90 டிகிரி அதை கிளிக் பண்ணிவிட்டுருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் பண்ணணும். ஃபில்லட் பண்ண மறந்துட்டோம். ஸோ இப்போ லாஸ்ட் அந்த ஃபில்லட் ஆப்ஷன் அடிச்சுட்டு இந்த கார்னர் நான் செலக்ட் பண்ணுற கார்னரை ரேடியஸ் வந்து 5ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த 2 லைனும் அந்த 2 கார்னரையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில்லட் வந்துடும். ஸோ ஃபில்லட் ஆப்ஷன் திரும்பி பண்ணிக்கிற ஃபில்லட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ரேடியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரேடியஸோட வேல்யூ 5ன்னு என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த கார்னர் ஃபில்லட் பண்ணுமோ அந்த கார்னருக்கு சம்மந்தமான 2 லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபில்லட் ஆகிடும். அது வந்து ரேடியஸில் தான் வரும். அதனால் ரேடியஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபில்லட்டுடைய பாயிண்ட் வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய ரேடியஸ் காமிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்ம டைப் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டு சிங்கிள் லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ஹரிசாண்டல் லைன் உங்கள் வேணுங்கிற இடத்துல வச்சு ட்ராக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு வெளியே வச்சு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு அங்கே ஃபார்ம் ஆயிரும். Ctrl+P கொடுத்துக்கோங்க. Ctrl+P கொடுத்துட்டு இந்த பாட்டம் வாட்டர் பிளாட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி விண்டோஸை செலக்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ன பிளாட் பண்ணணுமோ பிரிண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா திரும்பி அந்த விண்டோவுக்கு போயிடும். இதில் போயிட்டு பேப்பர் சைஸை வந்துட்டு A4 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி லேண்ட்ஸ்கேப் சைஸு ஃபஸ்ட்டு லென்த்து அதுக்கப்புறம் ஹைட் வர மாதிரி 297x210. அதுக்கப்புறம் பிரிண்டர் டைப்பில் போயிட்டு DWG to PDF மாற்றிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் தி பிளாட் கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே லேண்ட்ஸ்கேப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம பண்ண ட்ராயிங் வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிறதுக்கு லொக்கேஷன் கேட்கும். ஸோ நம்மளுடைய ஃபோல்டரை எங்கே லொக்கேட் பண்ணமோ அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆட்டோகேடை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். ஆட்டோகேட் ட்ராயிங்கை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். கன்வெர்ட் ஆகிட்டு அது ஓப்பன் ஆகும், ப்ரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் தான் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.